ஆல் சோல்ஜர்ஸ். பொதுவாக பவர் ரேஞ்சர்ஸ் ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பவர் ரேஞ்சர்ஸாக மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா சில ஷோக்களில் 3 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரைம் ரேஞ்சர்ஸால் சிலரை அழிச்சிருக்க முடியாது. சில நேரங்களில் அவங்க தோற நிலைமைக்கு போயிடுவாங்க. சரியான நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ரேஞ்சர் வந்து அத்தனை மாதிரி காப்பாற்றிருப்பாரு. ஸோ அந்த ரேஞ்சர்ஸ் ஒவ்வொரு ஷோவிலையுமே ஒரு விஷயமா வந்திருப்பாங்க. அந்த ரேஞ்சர்ஸில் யாரெல்லாம் சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதான் இந்த இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்கள யாரெல்லாம் பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேனோ அவங்க லைக் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண யாராந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குறவங்களாம் பாதி பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்ட்டு யூடியூப் எடுத்து காட்டி குத்துருச்சு. தெரிஞ்சிடுச்சா? ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம டெவலப் ஆகி அடுத்த வரைக்கும் போக முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓர பசங்க போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கவுண்ட் டவுன் கந்தசாமி. ஆறாவது இடத்துல பார்க்க போகிறது மெர்க்குரி ரேஞ்சர் ஃப்ரம் பவர் ரேஞ்சர்ஸ் ஆப்ரேஷன் ஓவர் டிரைவ். போன டேலாம் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு பவர் ரேஞ்சர்ஸுமே ஒவ்வொரு கான்செப்ட்மே நடக்கும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் ரேஞ்சர்ஸ் ஆப்ரேஷன் ஓவர் டிரைவ் புதைய தேடி போகிற ட்ரெஷர் அண்ட் பேஸ் நடக்கும். அதற்காகவே இந்த ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா மாறுபட்ட நாடுகள் மாறுபட்ட கலாச்சாரங்களையும் தாண்டி மாறுபட்ட கிரகத்தையும் இந்த ஷோவில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி மாறுபட்ட கிரகத்துலேருந்து வந்த ஒரு நபர் தான் இந்த மெர்க்குரி ரேஞ்சர். ஆக்சுவலி ஒரு ஏலியன் தான். அது மட்டும் இல்லாமல் மற்ற ரேஞ்சர்ஸை விடவே இந்த ரேஞ்சருக்கு தான் ஒரு ட்ராஜடியான பேக் ஸ்டோரியை இந்த சீரீஸில் வச்சுருப்பாங்க. மெர்க்குரியா அப்படின்ற ஒரு கிரகத்தை சார்ந்தவர் தான் இந்த டைசான். இவர் பூமிக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருப்பார். அந்த நேரத்தில் இந்த சீரீஸில் மெயினான ஒருத்தன் இவர் ஒரு மான்சராக மாற்றிடுவான். அதன் பிறகு அவர் பவர் ரேஞ்சர்ஸுக்கு ஃப்ரெண்ட் ஆகி கஷ்டப்பட்டு பழைய நிலைமைக்கு வந்துடுவார். சரி, இந்த எபிசோட் சரியாயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எபிசோடில் இன்னொரு மெயின் வில்லன் குரூப் இவரை வேற ஒன்றா மாற்றிட்டு போயிடுங்க. இந்த வாட்டியே ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் மணி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஒளி வந்து விட்டது. இதுக்கு மேலே விட்டா இவர் இன்னும் வேற ஒன்றா மாறிடுவார் அப்படின்ட்டு மாறதான் மாற நீ பவர் ரேஞ்சரா மாறிடு அப்படின்ட்டு மெர்க்குரி ரேஞ்சரா இவரை மாற்றிருப்பாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரொமோட் பண்றேன். ஸோ இப்படிதான் இவர் பவர் ரேஞ்சராக மாறி இருப்பார். இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் ஆப்ரேஷன் ஓடுறதை பற்றி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். கோவிடுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு கொரோனான்ற வார்த்தை பரிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த காலத்திலேயே கொரோனா அரோரா அப்படின்ட்டு இந்த பவர் ரேஞ்சர்ஸ் கொரோனாவை தேடி போயிருப்பாங்க. உண்மை சொல்லாமன்னா கொரோனா வைரஸ் தாக்குதல் அப்படின்ட்டு டிவியில் சொல்லும் போதெல்லாம் எனக்கு இந்த பவர் ரேஞ்சர் ஷோ தான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. 5வது இடத்துல பார்க்க போகிறது கிரீன் சாமுராய் ரேஞ்சர் ஃப்ரம் நிஞ்சா ஸ்ட்ராம். பொதுவாக எல்லா பவர் ரேஞ்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பவர் ரேஞ்சர்ஸ்லையும் பவர் ரேஞ்சர்ஸை லீட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு மாஸ்டர் இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்டருக்கு அப்படின்ட்டு ஒரு சைக்கிள் கேரக்டரும் எல்லா பவர் ரேஞ்சர் ஷோவிலுமே காமனாக இருந்திருக்கும். ஸோ அப்படி பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா ஸ்டார்மில் ஒரு சைக்கிக்காக இருந்தவர் தான் இந்த கேமரான். மேலும் இவர் சென்ஷாவோட பையனும் கூட. சரியா சொல்லாமன்னா இந்த கேரக்டரை சீரீஸோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிட்டு வந்தாலும் 16வது எபிசோடில் தி சாமுராய்ஸ் ஜர்னி அப்படின்ற எபிசோடில் தான் இவர் ரேஞ்சராக மாறதுக்கான ஒரு லீடை விட்டுருப்பாங்க. இதில் அடுத்த எபிசோடான தி சாமுராய்ஸ் ஜர்னி பார்ட் 2ல் இவர் முழுமையான ஒரு ரேஞ்சராக மாறியிருப்பார். சரியான எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் தூக்குற நிலைமைக்கு போயிடுவாங்க. தன்னோட சக்திகளை அவங்க ஒரு மான்ஸ்டர் கிட்ட இழக்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் இவர் காலத்தை ஃப்ரீஸ் பண்ணி கடந்த காலத்துக்கு போயிட்டு இந்த சாமுராய் பவரை எடுத்துகிட்டு வந்திருப்பார். மேலும் கதாநாயகன் அவர் இந்த ஷோவோட மெயின் வில்லனை நேர்மையாக எதிர்த்து சண்டையும் போட்டு ஜெயிச்சிருப்பார். ஸோ இப்படி தான் இவருக்கு இந்த பவர் கிடச்சிருக்கும். மேலும் மற்ற பவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விதமான ஹெல்மெட் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ஹெல்மெட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 2 விதமான ஸ்டைலில் இவர் இருந்திருப்பார். சாதோசையாக இருந்தார் அப்படின்னா அது கிரீன் சாமுராய் ரேஞ்சர் மோட், இல்லை ஸ்பெஷல் தோசையாக இருந்தார் அப்படின்னா சூப்பர் சாமுராய் மோட். ஸோ 2 விஷயங்களையுமே இவரை பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மகாசோட என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சாப்பர் தான். இதெல்லாம் ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கிற இந்த சோடை தான் இவர் மகாசோட யூஸ் பண்ணியிருப்பார். இந்த ஒரே ஒரு விஷயமே ஒரு மிகப்பெரிய மகாசோடா மாறி இருக்கும்.
4வதுல பார்க்க போகிறது வைல்டு ஃபோர்ஸ் உல்ஃப் ரேஞ்சர். ஒவ்வொரு பவர் ரேஞ்சர்ஸும் ஒவ்வொரு கான்செப்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி பேருக்கேற்ற மாதிரி இந்த பவர் ரேஞ்சர்ஸும் வனவிலங்குகளை பேஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த பவர் ரேஞ்சர் கான்செப்டே. அதனாலேயே ஒவ்வொரு ரேஞ்சரும் ஒவ்வொரு விதமாக இருந்திருப்பாங்க. அவங்களோட காஸ்டியூம் கூட அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இவங்க எல்லாருக்கும் எப்படி சக்தி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்வல் மூவிஸில் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பார்த்துருப்போம், அதாவது தமிழ் டப்பிங்கில் ரத்தின கற்கள். ஸோ அந்த மாதிரி அனிமல் ஸ்டோன்ஸ் மூலியமாக எல்லாருக்கும் பவர் கிடச்சிருக்கும். அந்த விதத்தில் இந்த எக்ஸ்ட்ரா ரேஞ்சரான லூனர் உல்ஃப் ரேஞ்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேமரட் கிறிஸ்டல், அலிகேட்டர் கிறிஸ்டல் அண்ட் லோனர் உல்ஃப் கிறிஸ்டல் அப்படின்ட்டு 3 விதமான கிறிஸ்டல் கிடச்சிருந்தாலும் இவர் லோனர் உல்ஃப் ரேஞ்சராக தான் உருமாறி இருப்பார். யுத்தத்தில் யார் முதல்ல அடிக்கிறாங்கங்கிறது கணக்கில்ல, முதல்ல யாரு கீழே விழுறாங்கிறது தான் கணக்கு. மேலே இவரோட மகாசூரன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர்கிட்ட 3 விதமான ஜார்ஸ் இருக்கும். ஒன்று ஹேமரட், இன்னொன்று அலிகேட்டர், 3வது லோனர் உல்ஃப். ஸோ இந்த 3 ஜார்ஸை ஒன்றா சேர்த்து தான் ஒரு மிகப்பெரிய மகாசூரா உருமாறி இருக்கும் இவருக்காக. ஆக்சுவலி உண்மை சொல்லலாம் அப்படின்னா பெஸ்ட்டு பவர் ரேஞ்சர் ஷோ அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பல பேர் ப்ரோ வைல்டு ஃபோர்ஸ் எங்கே ப்ரோ, வைல்டு ஃபோர்ஸ் ஏன் ப்ரோ சொல்லலை அப்படின்ட்டு கேட்டே இருந்தீங்க. பட் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா இருக்கும்ல, இருக்குமாக்கா? இந்த இடத்துல நான் உருட்டாமல் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அந்த டைம் நான் பவர் ரேஞ்சர்ஸ் வைல்டு ஃபோர்ஸை சரியாக பார்க்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் டைம் ஃபோர்ஸுக்கும் வைல்டு ஃபோர்ஸுக்கும் நடுவில் கிராஸ் ஓவர் எபிசோடை தவிர்த்து பெருசான வைல்டு ஃபோர்ஸை பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு வைல்டு ஃபோர்ஸ் பற்றி சரியாக தெரியவும் தெரியாது. மேலே டைம் வைல்டு ஃபோர்ஸ் அட்டாக்ஸில் பெருசாக டெலிகாஸ்ட் பண்ணவும் இல்லை. 3வதுல பார்க்க போகிறது குவாண்டம் ரேஞ்சர் ஃப்ரம் டைம் ஃபோர்ஸ். ஆக்சுவலி டைம் ஃபோர்ஸை பற்றி போனதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். டைம் ஃபோர்ஸ் ஒரு டைமை பேஸ் பண்ண ஒரு பவர் ரேஞ்சர் சீரீஸ் அப்படின்ட்டு. அதில் ஏற்கனவே 5 ரேஞ்சர்ஸ் இருந்தாலும் 6வதா மிக முக்கியமாக கொண்டு வரப்பட்ட ரேஞ்சர் தான் இந்த குவாண்டம் ரேஞ்சர். அப்போ வந்துச்சு என் உடம்புக்குள்ள ஒரு வெறி. ஆக்சுவலி இந்த ஒரு ரேஞ்சருக்குமே ஒரு நல்ல பேக் ஸ்டோரியை இந்த ஷோவில் கொடுத்துருப்பாங்க. குவாண்டம் ரேஞ்சருக்கும் சரி ரெட் ரேஞ்சருக்கும் சரி சரியாக ஆகவே ஆகாது. எப்படியாவது ரெட் ரேஞ்சரை விட நல்ல லெவலில் இருக்கணும் அப்படின்ட்டு தான் குவாண்டம் ரேஞ்சர் பவர் இருப்பார். அதுக்காக இவர் இந்த குவாண்டம் ரேஞ்சர் பவர் எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ஸோ கஷ்டப்பட்டு தான் இவர் இந்த பவரை அடைஞ்சிருப்பார். உங்களை சொன்னோம்னா இந்த குவாண்டம் ரேஞ்சருக்கு பவர் கிடைக்கிறது ஒரு வித்தியாசமான கான்செப்டில் தான். ஆக்சுவலி டைம் ஃபோர்ஸ் இந்த பவர் ரேஞ்சர்ஸுக்கெல்லாம் பவர் கிடைக்கிறது எதிர்கால டெக்னாலஜியிலிருந்து தான். அதாவது 3000வது ஆண்டுகளில் தான் டைம் ஃபோர்ஸ் ரேஞ்சர்ஸ் இருந்திருப்பாங்க. அதன் பிறகு தான் கடந்த காலத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இது எதிர்கால டெக்னாலஜி. ஆனால் இந்த குவாண்டம் ரேஞ்சரை பார்த்தீங்க அப்படின்னா இவரோட டெக்னாலஜி கிட்டத்தட்ட சேம் டெக்னாலஜியாக இருந்தாலும் இவருடைய பவர் பழங்காலத்துல வந்திருக்கும். அதாவது டைனோசர் காலத்துலேருந்து இது கிடச்சிருக்கும். எப்படி சேம் டெக்னாலஜியாக இருந்தாலும் மற்ற ரேஞ்சர்ஸ் மட்டும் எதிர்காலத்துலேருந்து வருது, இவருக்கு மட்டும் ஏன் பழங்காலத்துலேருந்து வருது அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். ஆக்சுவலி என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த டைம் ஃபோர்ஸ் ரேஞ்சர்ஸுக்கு உதவணும் அப்படின்ட்டு டைம் ஃபோர்ஸில் இருந்து இன்னொரு ரேஞ்சர் பவர் கொண்ட மாஃபரையும் அதுக்கான மெகாசோடையும் எதிர்காலத்துலேருந்து கடந்த காலத்துக்கு அமுச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த டைம் மிஷினை ஓட்டிகிட்டு இருந்த ஆப்ரேட்டர் தனியாக போட்டு வந்தானா இல்லையா அப்படின்னு தெரில. இந்த மெகாசோர் பார்க்கறதுக்கு டைனோசர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு டைனோசர் காலத்துக்கு அதை அமுச்சு வச்சுட்டு இருப்பான். ஸோ இந்த ஒரு காரணமாக இது டைனோசர் காலத்துக்கு போயிடும். அதன் பிறகு தான் ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதை தேடின பவர் ரேஞ்சர்ஸும் இதோடைய முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. வில்லனும் இதை தேட முயற்சி பண்ணிகிட்டு இருப்பான். இதுக்கு நடுவில் தான் எரிக் அப்படின்ற கேரக்டர் இதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுவார். அந்த மாஃபரை கண்டுபிடிச்சி அதை எடுத்துக்கவும் செஞ்சுருப்பார். ஸோ ஆக்சுவலி இந்த மாஃபரை தெளிவாக பாருங்களேன். இதை பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம வீட்டில் எலிக்க வைக்கிற பொறி மாதிரியாக இருக்கும். இதுக்குள்ளே தான் அவர் தெரியாமல் கைவிட்டிருப்பார். கைவிட்டவுடனே அது அவருக்கு மாஃபராக மாறிடும். ஆக்சுவலி இதை பார்த்தா சின்ன வயசில் நானும் குவாண்டம் ரேஞ்சராக மாறணும் அப்படின்ட்டு எலிவரில் கைவிட்டிருந்தேன். ஆனால் எனக்கு எலிக்கு வச்சு இந்த தேங்காயை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. சரி நம்ம கதைக்கு வருவோம். ஸோ இவர் குவாண்டம் ரேஞ்சராக மாறியிருந்தா கூட இவருடைய மெகாசோட் மற்ற ரேஞ்சர்ஸை கட்டுப்படாமல் அவங்க மெகாசோடையே தாக்கியிருக்கோம். அதனால தான் இவர் அந்த சோடை கட்டுப்படுத்தி இவரோட தான் மாற்றிக்குவார். ஆக்சுவலி காட்டில் இருக்க வேண்டியது டீரெக்ஸ். ஆனால் இவர்கிட்ட இருக்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அது கியூரெக்ஸ். என்னப்பா டிஆர் மாதிரி பேச நான் டீயை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த கியூரெக்ஸை தான் வில்லன் ஏதோ டிவைஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை இவர் அழித்து தன்னோட தான் மாற்றிக்குவார். மேலோட டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரெட் ரேஞ்சர் மாதிரியே இருந்திருக்கும்.
மேலும் ஹெல்மெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பல்லு மாதிரி தான் எக்ஸ்ட்ரா டிசைனை ஆட் பண்ணியிருப்பாங்க. மேலும் பீட்டர் பார்க்கருக்கும் மைல்ஸ் மார்லிஸுக்கும் காஸ்டியூமில் வித்தியாசம் காட்டணும் அப்படின்றதுக்காக பீட்டர் பார்க்கர் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ப்ளூ கலர் இடத்துலலாம் பிளாக் கலர் சேர்த்துருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் ஒயிட்டாக இடத்துலலாம் பிளாக்கை ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் காமிச்சிருப்பாங்க. நல்லா இருக்க. இது மட்டும் இல்லாமல் ரெட் ரேஞ்சர் வரைக்கும் ஆகாமல் இருந்தது இல்லையா, அதில் பேர் ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. மேலும் இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேருமே பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறி இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த வைல்ட் ஃபோர்ஸோட கிராஸ் ஓவர்லேயே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இரண்டாவதுல பார்க்க போகிறது ஒமேகா ரேஞ்சர் ஃப்ரம் SPD. எப்படி டைம் ஃபோர்ஸில் ரேஞ்சர்ஸ்லாம் எதிர்காலத்தில் வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த ரேஞ்சரும் எதிர்காலத்துலேருந்து வந்திருப்பார். அதுவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தான் இவர் வந்திருப்பார். ஆக்சுவலி வர எபிசோடுக்கு முன்னாடி தான் பவர் ரேஞ்சர்ஸ் அழிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு ஒரு எதிர்கால செய்தி இவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எழுதிட்டாங்க அப்படின்னா யார் முகத்தை காப்பாற்றுவாங்க அப்படின்ட்டு எல்லாரும் அணுகிட்டு இருக்க நேரத்தில் அவங்கள காப்பாற்ற வந்தவர் தான் இந்த ஒமேகா ரேஞ்சர். மேலும் இந்த ஒமேகா ரேஞ்சர் யார் அப்படின்றத தெளிவாக காட்டியிருக்கவே மாட்டாங்க. அதுக்கான சிறந்த காரணத்தையும் இந்த ஷோவில் சொல்லியிருப்பாங்க. மற்ற ரேஞ்சர்ஸ்லாம் யார் அப்படின்றது நமக்கு தெரியும், ஆனால் இவர் யார் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஃபேஸை எப்படா காட்டுவாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லா புதுசரும் காத்துட்டு இருந்திருப்போம். ஆனால் சீரியஸாக கூட ஃபேஸை காட்டியிருக்க மாட்டாங்க. கடைசியாக அவர் அந்த ஷோ விட்டு போகும்போது தான் வெறும் கொஞ்சம் செகண்ட் மட்டும் காமிச்சிருப்பாங்க. அதாவது பவர் ரேஞ்சர்ஸை காப்பாற்ற இவர் வந்தார் இல்லையா, அதே மாதிரி இவரை காப்பாற்றுறதுக்கு நோவா ரேஞ்சர் வந்திருப்பாங்க. அந்த நோவா ரேஞ்சரோட சேர்த்து இவர் தன்னோட காலத்துக்கு போயிருப்பார். அப்போ தான் ஃபேஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேஸ் தான் இது. இது மட்டும் இல்லாமல் இவரோட இன்னொரு ஐகானிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இவரோட பைக் தான். பொதுவாக ஒரு பைக்குக்கு 2 வீல் இருக்கும். ஆனால் இவரோட பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வீல் தான் இருக்கும், இன்னொரு வீல் காணாமல் போயிருக்கும். ஏன் நடு ரோட்ல டயர் ஓட்டி விளையாடுறா. ஸோ இந்த விஷயம் பல பேரை கவர்ந்துருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்தான் இவருடைய மாஃபர். அதாவது போன வீடியோவிலேயே சன் டிவியில் போட்டிருந்த மைடியர் பூதம் ஷோவில் எஸ்பியிலிருந்து ஒரு விஷயத்தை ஆட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இவரோட மாஃபர் தான். உண்மை சொன்னா அப்படின்னா அந்த டைம் வீட்டில் எனக்கு ₹1 தான் கொடுப்பாங்க. அந்த ₹1 தானா ஏதாவது மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கணும். அந்த டைம் ஒரு கடையில் இந்த மாஃபர் விற்கிறத பார்த்துருந்தேன். இது எப்படியாவது வாங்கணும் அப்படின்ட்டு காசு சேர்த்து வச்சுருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் நான் அதை வாங்க முடியல. அதுக்குள்ளே பவர் ரேஞ்சர்ஸ் ஃபீவரும் குறைஞ்சி போயிடுச்சு. மேலும் அந்த கடையில் இருந்தும் அந்த மாஃபை யாரும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ கடைசி வரைக்கும் என்னால் அதை வாங்கவே முடியல. சரி, ஓகே. மற்றபடி இந்த ரேஞ்சரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த டைம் எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. ஆனால் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒமேகா ரேஞ்சர் இன்னும் சில விஷயங்களோட பொருத்தி பார்க்க முடியுது. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா இந்த கேரக்டரான சாம் கடந்த காலத்தில், அதாவது பவர் ரேஞ்சர்ஸ் இருக்கிற சரியான நிகழ்காலத்தில் ஒரு சிறுவனாக இருந்திருப்பான். ஒரு கட்டத்தில் பவர் ரேஞ்சர்ஸ் தான் இவனை காப்பாற்றிருப்பாங்க. அவன் வளர்ந்து பெரியானதுக்கப்புறம் பவர் ரேஞ்சர்ஸை காப்பாற்ற வந்திருப்பான். ஸோ இந்த ஒரு விஷயம் அயன்மேன் 2ல் ஒரு சிறுவனை அயன்மேன் காப்பாற்றிருப்பார். அந்த சிறுவன் தான் வளர்ந்து ஸ்பைடர்மேனாக அயன்மேனுக்கு உதவியாக வந்தான் அப்படின்ட்டு இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட தேரிஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த தேரிஸ் பார்க்கும்போதும் சரி, இன்னொன்று ட்ராகன் பால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் இருக்கிற வெஜிடாவோட பையன், அதாவது ஃபியூச்சர்னு வர ட்ரங்க்ஸை நினைவுபடுத்துது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கால கோக்கு இறந்து போயிடுவார் அப்படின்ட்டு கரையாளனுக்கு போயிட்டு அவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே ட்ரங்க்ஸ் கோகோ காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பான். வர வழியில் அவன் ஃப்ரீஸாவே அப்பனையும் போட்டு தள்ளியிருப்பான். ஸோ இந்த ஒமேகாஜோட கதையை பார்க்கும்போது அந்த 2 விஷயத்தையும் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இதில் காப்பி இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு மொட்டை தலைக்கு முடிச்சு போட வரல. இதை எடுத்து பார்க்கும்போது அதனால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். முதலாவது இடத்துல பார்க்க போகிறது பிளாக் ரேஞ்சர் ஃப்ரம் டைனோ தண்டர். ஸோ இந்த பிளாக் ரேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம டாமி ஆலிவர் தான். ஸோ நம்ம டாமியை பற்றி போன வீடியோக்களே தெளிவாக சொல்லியிருப்பேன். பொதுவாக பவர் ரேஞ்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெட் ரேஞ்சரோட சேர்த்து எல்லா பவர் ரேஞ்சர்ஸும் லீட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருந்திருப்பார். அந்த மாஸ்டர் எப்பயுமே பவர் ரேஞ்சர்ஸை கைட் பண்ணுவார், இல்லை கஷ்டப்பட்டு போராடுங்க அப்படின்ட்டு அறிவுரை சொல்லுவாரே தவிர அவர் இறங்கி வந்து என்றைக்குமே சண்டை போட்டிருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி பவர் ரேஞ்சர்ஸில் இருந்தாலும் அந்த ட்ரெண்டை உடைச்சவர் தான் நம்ம டாமி ஆலிவர். ஆக்சுவலி நம்ம டாமி ஆலிவர் மற்ற பவர் ரேஞ்சர்ஸோட குரு மாதிரி டிவி ஸ்க்ரீனை பார்த்து அடி உதய அப்படின்ட்டு கமெண்ட்ரி பண்ணாமல் இறங்கி வந்து சண்டை போட்டிருப்பாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
அவர் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பவர் ரேஞ்சராக இருந்ததுனால தான். இது மட்டும் இல்லாமல் முதலத்தில் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட ரேஞ்சர்ஸ் இருந்தாலும் எதுக்காக போல இப்படி கொடுத்தீங்க அப்படின்ட்டு நீங்கள் கோவப்படுங்க அப்படின்னு எனக்கு தெரியும். உண்மை என்ன அப்படின்னா மற்ற பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாருமே, அதாவது மற்ற எக்ஸ்ட்ரா ரேஞ்சர்ஸ் எல்லாமே அந்த ஷோவில் ஒரே ஒரு ரேஞ்சராக மட்டும்தான் இருந்திருப்பாங்க. வேறு ஷோவில் வந்திருந்தா கூட அதே ரேஞ்சர் கேட்டர் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரே ரேஞ்சர் பதவியை வேறு யாராவது ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் பல பவர் ரேஞ்சர் ஷோவிலையும் பவர் ரேஞ்சராக வந்திருப்பார். சில ஷோவில் எக்ஸ்ட்ரா ரேஞ்சராக வந்திருப்பார், சில ஷோவில் மெயின் கேரக்டராக வந்திருப்பார். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை வெறும் எட்டா மட்டும் வச்சுருந்தா எப்படி அப்படின்ட்டு தான் இவரையும் ஒரு பவர் ரேஞ்சராக இதில் கொண்டு வந்திருப்பாங்க. மேலும் இந்த ஒரு காரணமாக தான் நம்ம டாமி ஆலிவருக்கு ஹீரோனா ஃபர்ஸ்ட் இடத்த கொடுத்துருப்பேன். I just want to thank you guys from the bottom of my heart. It means a lot to me. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்துட்டு பல பேர் ப்ரோ நீங்கள் அவரை விட்டீங்க, ப்ரோ நீங்கள் இவரை விட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் உண்மை என்ன அப்படின்னா நம்ம இருக்கிற டைமுக்கு எல்லாரையும் அடுக்க முடியல. சொல்லலாம் நம்ம எல்லாரையுமே நம்ம பார்ட் 2ல் கண்டிப்பாக பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்த எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த எஸ்ஆர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான சந்திக்கிறேன். சொல்கிறேன் பாய்.